ஸோ ஒரு தனியா பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. இது தனியான இந்த வரமல்லி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கொத்தமல்லி விதை, துவரம்பருப்பு, இது ஒன்றுன்னு இது கால், அவ்வளோதான். இதுக்கு சாமான் ஒன்று, இன்க்ரீடியன்ட்ஸ் அதிகம் தேவையில்லை. 4 மிளகா வத்தல், ஒரு அரை டீஸ்பூனுக்கு பக்கமாக மிளகு, புளி கொஞ்சோண்டு, அப்புறம் கல் உப்பு, அவ்வளோதான். பெருங்காயம் கொஞ்சம். இப்போ ஒவ்வொன்றா போட்டு வறுக்க போகிறோம். சேப்பாலாம் வறுக்க வேண்டாம், ஒரு 2 பெரட்டி பற்றினா போதும். இப்போ வறுத்தாச்சு, படபடன்னு சத்தம் வருது பாருங்க. அப்போ எடுத்து இந்த 1/4 கப்பு துவரம் பருப்பை போட்டு வறுத்துடணும். இப்போ பாதி வறுபட்ட உடனேயுமே மிளகு, மிளகா வத்தல் 2 போட்டோம். இந்த புளியையும் பிச்சு பிச்சு போட்டோம். கொஞ்சமாக தான் புளி இதுக்கு போகிறோம், ஏன்னா நான் கொஞ்சமாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த கல் உப்பு 1 ஸ்பூன், அதையும் போட்டு ஒரு பற்றிடலாம். பெருங்காயம். இப்போ இனிமேல் இதை பவுட்ரு பண்ணிடணும். இது 2த்தையும் இப்போ மிக்சியில் நல்லா பொடி பண்ணிடணும். இந்த தனியா பொடி பண்ணி வச்சுன்னு நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாட்டில் சேர்த்துட்டோன்னா டைஜஷன் ப்ராப்ளம், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் அவ்வளோ நல்லது, டேஸ்டியாகவும் இருக்கும். சூடான சாதத்தில் இதை 1 ஸ்பூன் போட்டுண்டு, உங்களுக்கு நெய்யோ எண்ணெயோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை போட்டுண்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டேன்னா டேஸ்ட் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த பொடி சாதம் நம்ம டெய்லி சாப்பிட்டோன்னா அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ தனியா பொடி நீங்கள் எல்லோரும் செஞ்சு பார்த்துக்குங்க. என்ஜாய்.